அரைச்சிட்டேன்டி. ஏ மாயா, இப்பவே வாசனை சூப்பரா இருக்குடி. வாயை மூடுமா. அது அங்க சமைக்கிறாங்கல்ல, அங்க இருந்து வருது. நம்ம இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல. ஆமால, நம்ம அதை விட நல்லா சமைக்கணும்டி. ஏ மாயா, இப்பவே வாசனை சூப்பரா இருக்குடி. மா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சரி செல்வி, இதுல எடுத்து போடு. மா, நாம கிராமத்து பாணியில கம கமன்னு பிரியாணி ரெடி பண்ணிருக்கோம். அதை இதுல போட்டு கொடுத்தா நல்லாவா இருக்கும்? மண் சட்டி எடுங்க. டேய், நீ ஏதாவது நாரதர் வேலை பார்த்தியா? இல்லை டாடி, இந்த உலகத்தில் போட்டி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கணும்னா அப்பப்போ இந்த மாதிரி போட்டி நடத்தி மக்களை சந்தோஷப்படுத்தணும். நல்லா போயிட்டு இருக்க இந்த கதையில் இந்த மாதிரி போட்டி எல்லாம் வச்சாதான் கலகலன்னு இருக்கும் டாடி. எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்லடி இப்படி கேட்குறீங்க? இந்த போட்டியே உங்களுக்காக தான். போட்டியா? எனக்காகவா? ஆமா டாடி, சந்தோஷ் மனதில் இடம் பிடிக்கும் போது யார்? மாயாவா செல்வியான்னு டிவியில் ப்ரோமோ போகுது, நீங்க பார்க்கலையா? 2 பேர் சமையலையும் சாப்பிட்டு பார்த்துட்டு யார் வின்னு நீங்க தான் சொல்லணும். டேய், நான் இப்போ பிரியாணியே சாப்பிட்றது இல்லடா. டாடி, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஹோட்டல் பிரியாணி இல்லை, உங்களுக்காகவே ஸ்பெஷலா வீட்லயே ரெடி பண்ணியிருக்காங்க. சூடு ஆறத்துக்குள்ள சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க டாடி. டேய் 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 டேய், எங்க வச்ச? இதைத்தானே தேடிட்டு இருக்க? கண்ணாடி இங்க தானே வச்சேன். அதை போடலன்னா இதை படிக்கவே முடியாதே. இது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அம்மா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? என் கண்ணாடியை இங்க தான் வச்சேன், அதை காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? உங்களுக்கு கண்ணாடி போடுற பழக்கம் இருக்கா? எப்பயாவது படிக்கும்போது மட்டும் போடுவேன். பிரியாவுக்கு டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்ல பிரியாவுக்கு 1 மாத்திரை போட்டிருக்காங்களா இல்ல 2 மாத்திரை போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அதான் கண்ணாடி தேடிட்டு இருக்கேன். என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன். அம்மா, 1 மாத்திரை தான் போட்டிருக்கு. ஓ, 1 மாத்திரை தானா? சரி. அம்மா, அதை என்கிட்ட கொடுங்க. நீங்க கண்ணாடி போடல, கண்ணாடி போடாம மாத்திரை ஏதாவது கீழே போட்டீங்கன்னா எதுக்கு தேவையில்லாத வேலை? நான் சும்மா தான் இருக்கேன், நானே கொண்டு போய் கொடுக்குறேன். அவ போட மாட்டேன்னு அடம் பிடிப்பாடி. அம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க, கொடுங்க. அவ அடம் பிடிப்பா, போட மாட்டேன்னு சொல்லுவா. நீ விட்டுறாம இந்த மாத்திரை பார்த்து கொடுத்துறேன். கண்டிப்பா நான் கொடுத்துடுறேன், நீங்க போயிட்டு வாங்கம்மா. பிரியா, இது டாக்டர் உனக்கு கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாத்திரை. இது உன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குற மாத்திரை.
இத போட்டா உனக்கு தூக்கம் வரும். ஆனா இத போட்டா உனக்கு கொலை வெறி வரும். யாரையாவது கொல்லணுங்கிற எண்ணம் வரும். இந்த மாத்திரையை உனக்கு கொடுத்து கொலை வெறியோட உன்னை ஆக்குறேன். அம்மா, நம்மள மாதிரி அவளும் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கா. அவளுக்கு எப்படி இந்த விஷயம் லீக் ஆச்சு? ஏய், நம்ம பிரியாணி சமைக்கிறது என்ன போஸ்டர் அடிச்சா ஒட்டணும்? பிரியாணி வாசனைய வச்சு அவளும் நம்மளோட போட்டி போட வந்திருப்பான். ஓட்டப்பந்தயத்துல 2 பேர் ஒன்னா தாண்டி வெற்றி யாருக்குன்னு தீர்மானிக்க முடியும். தனியா ஓடி ஜெயிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வாய மூடுமா. மா, என்னம்மா இது சட்டில செஞ்சு கொண்டு வந்திருக்கா? ஏய், அவ பட்டிக்காடு இல்ல, அதனாலதான் சட்டியில செஞ்சு கொண்டு வந்திருக்கா. ஆனா நம்ம சந்தோஷுக்கு நாம செஞ்ச பிரியாணி தான் பிடிக்கும். ஏய், சந்தோஷ் வராண்டி, பிரியாணியை கொண்டு போய் வை. செல்வி, சந்தோஷ் வரா, நீயே கொண்டு போய் வை. என்ன டாடி பாக்குறீங்க? 2 டைப் பிரியாணி இருக்கு. 2த்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேய், நீ தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு இருக்க. ஏன் சந்தோஷ் அவனை திட்டுற? அவன் உன்னை சாப்பிட தானே சொல்றான். பிரியாணி தானே செஞ்சிருக்கோம். சாப்பிடுறதுல என்ன தப்பு சந்தோஷ்? எனக்கு இப்ப பசிக்கல. டாடி, பொய் சொல்லாதீங்க. இப்பதான் சூப்பு குடிச்சிங்களா? நேரம் உங்களுக்கு பசி எடுத்துருக்குல்ல. சந்தோஷ், உனக்கு பிடிக்குமேன்னு நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டு பாரு சந்தோஷ். சந்தோஷ், உனக்கு பிடிச்ச மாதிரியே என் கையாலேயே பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். இத சாப்பிட்டு பாரு சந்தோஷ். ஆமா சந்தோஷ், இத நீ சாப்பிட்டீனா நீயே சொல்லுவ உலகத்திலேயே இதுதான் சிறந்த பிரியாணின்னு. சந்தோஷ், உனக்கு பிடிக்குமேன்னு நாட்டுக்கோழில மஞ்சள் நல்லா தடவி சுட்டு கிராமத்து ஸ்டைல்ல அவ கையாலேயே மசாலா அரைச்சு பக்குவமா செஞ்ச பிரியாணி. நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு சந்தோஷ். டாடி, ப்ளீஸ் டாடி. 2 மம்மியும் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க. சூடு ஆறிடுச்சுன்னா பிரியாணி டேஸ்டே மாறிடும் டாடி. அது சூடாக இருக்கும்போது நீ சாப்பிட்டு பார்த்து எது சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்க டாடி. வாங்க டாடி. உட்காருங்க டாடி. என்ன பாக்குறீங்க? இலைய போடுங்க.
டாடி 2 பேர் பிரியாணி சூப்பரா இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டு பார்த்து ரிசல்ட் சொல்லுங்க டாடி. நம்பவே முடியல. இந்த தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒருத்தருக்கு 2 இலை பிரியாணி பறவை அம்சின் கால தவறாதீங்கள். மறக்காதீங்க டாடி. இந்த மாதிரி கமெண்ட்ரி கொடுத்தாதான் போட்டியில் ஒரு பில்டப் இருக்கும். சீக்கிரம் சாப்பிடுங்க டாடி. சாப்பிடுங்க டாடி. டேடி ஒரே நேரத்தில் 2 பிரியாணி சாப்பிட்றாரு. அவருக்கு எப்படி டேஸ்ட் தெரியும்? பாத்தியா, இவனுக்கு ஏன் சமையல் தான் பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, இன்ப ராஜ்கர்ண ஸ்டைலில் கிடைக்கிறார். நீ சாப்பிடு. எனக்கு வேணாம் டாடி, நீ சாப்பிடுங்க. சந்தோஷ்க்கு ஏன் சமையல் தாண்டி பிடிச்சிருக்கு. பட்டிக்காடு. டாடி கொடுத்த வச்ச மனசப்பா. சிட்டி ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்றாரு, கிராமத்து ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்றாரு. மாயா, சந்தோஷ் நீ செஞ்ச பிரியாணியை தான் ருசிச்சு சாப்பிடுறான். செல்வி, சந்தோஷ்க்கு உன் சமையல் தான் பிடிச்சிருக்கு. உன்னோடத சாப்பிடும்போது அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை பாரு. தண்ணி இந்த டாடி நீ சாப்பிடுங்க டாடி. காவியா, செல்லம், என்ன உனக்கு பசிக்கவே இல்லையா? பிரியா, இந்தா மாத்திரை போட்டுக்கோ. நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன். என்ன இந்த பைத்தியம் இப்படி அடம் பிடிக்குது? எனக்கு வேணாம், நான் மாத்திரை போட மாட்டேன், நான் மாத்திரை போட மாட்டேன். எனக்கு வேண்டாம், வேண்டாம். இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த மாத்திரையை போட வைக்கணுமே. நான் மாத்திரை போட மாட்டேன், எனக்கு வேண்டாம். நான் மாத்திரை போட மாட்டேன். என்ன பண்ணலாம்? நான் மாத்திரை போட மாட்டேன், நான் மாத்திரை போட மாட்டேன், நான் மாத்திரை போட மாட்டேன், நான் மாத்திரை போட மாட்டேன், நான் மாத்திரை போட மாட்டேன். பிரியா, நான் மாத்திரை போட மாட்டேன். ஏய் இங்க பாரு, இங்க பாரு, நான் மாத்திரை போட இங்க மாட்டேன். பாரு. நான் மாத்திரை நீ போட அடம் மாட்டேன். பிடிக்கிறத பார்த்து காவியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எங்க? இங்க பாரு, இங்க. ஆ?
நீ மாத்திரையை போட்டுக்க அடம் பிடிக்கிறேன்னு அவ எப்படி உன்னை பார்த்து சிரிக்கிறா பாரு. காவியா, மம்மிய பார்த்து சிரிக்கிறியா? இரு இரு, நான் மாத்திரை போட்டுக்கிறேன், அப்படி நீ எப்படி சிரிக்கிறேன்னு பார்க்கலாம். அவ என்ன பார்த்து சிரிக்கிறா. மாத்திரை கொடு, நான் மாத்திரை போட்டுக்கிறேன், கொடு. இந்தா, லூசு கூட சேர்ந்து நாமளும் லூசாவே மாற வேண்டியிருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல இந்த மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்பவே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பிரியா, காவியாவை இப்படி அநியாயமா பறி கொடுத்துட்டு நிக்கிற. இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருப்பா தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருப்பா? தனிமையில பயந்து நொந்து போய் அம்மா அம்மான்னு அழுதுட்டு இருப்பா. என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. இப்ப தனியா தான் அழுதுட்டு இருப்பா. நீ அவளை நினைச்சு இங்க அழுறதுனால மட்டும் அவளோட அழுகையை நிறுத்திட முடியுமா? முடியாது. இப்ப நான் என்ன பண்ணா காவியாவை சிரிக்க வைக்க முடியும்? காவியாவுக்கு துணையா அஞ்சலியை அனுப்பி வை. அஞ்சலியை எப்படி அனுப்புறது? அவளா போமாட்டா, நீதான் அவளை அனுப்பி வைக்கணும். என்ன சொல்ற? காவியா செத்து போய் மேல போன மாதிரி. ஆமா, போயிட்டா போயிட்டா போயிட்டா. அஞ்சலியும் செத்து போய் மேல போனா போயிட்டா போயிட்டா. 2 பேரும் அப்புறம் ஒண்ணா விளையாடிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்கல்ல. இருப்பாங்க 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 இருப்பாங்கல்ல. ஆமா, இருப்பாங்கல்ல. அங்க காவியா தனியா இருக்கா, இங்க அஞ்சலி தனியா இருக்கா. அஞ்சலிய கொண்டு மேல அனுப்பிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்க. ஆனா அஞ்சலியை எப்படி மேல அனுப்புறது? அது ரொம்ப சிம்பிள். அஞ்சலிய கூட்டிக்கிட்டு நீ மொட்டை மாடிக்கு போ. அவளை உன் கையால தூக்கி அப்படியே கீழே போட்டுரு. அவ இறந்து போய் 2 பேரும் மேல போயிட்டா, அப்ப நான் மட்டும் தனியா என்ன பண்ணுவேன்? பைத்தியம் நம்ம வழிக்கு வந்துருச்சு. அவங்க 2 பேரும் மேல போயிட்டாங்கன்னா அப்புறம் நீ மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போற? நீயும் மேல போயிடு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்ப நானும் மேல போய் அஞ்சலியை காவியாவையும் நல்லா பார்த்துப்பேன். அஞ்சலி எங்க? அஞ்சலி எங்க? அஞ்சலி ஹால்ல ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கா. இங்க வாயே, நான் சொல்ற மாதிரி செய். நான் சொன்ன மாதிரி போய் அஞ்சலியை கூப்பிடு, நிச்சயமா உன் கூட வந்துருவா. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. இப்பொழுது போட்டியாளர்களில் யார் வெற்றி பெற்றார் என்று டாடி அறிவிப்பார். சந்தோஷ், என்ன சந்தோஷ், எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? சந்தோஷ், உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் சொல்லு, நான் எதுவும் கோச்சுக்க மாட்டேன். சந்தோஷ், இந்த இலையில சாப்பிட்டதுதான் செல்வி செஞ்சது. சந்தோஷ், இந்த இலையில சாப்பிட்டதுதான் மாயா செஞ்சது. எப்படி இருந்துச்சு சந்தோஷ்? நல்லா இருந்துச்சு.
ஜெயிச்சிட்டாங்க, அஞ்சமா தோத்துட்டாங்களே. ஆனா இந்த இலையில சாப்பிட்டது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாத்தியா, இவனுக்கு ஏன் சமையல் தாண்டி பிடிச்சிருக்கு. போட்டியில் கலந்து கொண்ட 2 போட்டியாளர்களில் அஞ்சம்மா வெற்றி பெற்று விட்டார். மாயாம்மா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். மாயா, செல்வி, இவ்வளோ சூப்பராக பிரியாணி சமைச்ச உன்னோட கைக்கு தங்க வளையல் தான் போடணும். டாடி, இந்த ஐடியா கொடுத்த எனக்கு என்ன போடுவீங்க? உனக்கு 2 அடி தான்டா போடணும். Yes,